ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டதை உறுதிப்படுத்தாமல் இருக்காரு அப்படின்னு இப்போ ஒரு சிலர் எல்லாம் பேசிட்டு வராங்க. மேலும் ஒரு சிலர் அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு தான் இப்போ ரெண்டாவது திருமணம் ஜாய் கிருஷ்ணலாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் பேசிட்டு வராங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது திருமணத்தை ஜாய் கிருஷ்ணலா தான் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜும் அவரோட முதல் மனைவியும் இந்த திருமணத்துக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமலும் உறுதிப்படுத்தாமலும் இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளியில நடுவராக பங்கேற்று வராரு. அவருக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டு வந்தவங்க தான் ஜாய் கிருஷ்ணலா. அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாக இருக்கு, லவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு எல்லாம் நியூஸ் பரவி வந்துச்சு. ஆனா அப்ப இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம மறுப்பு தெரிவிச்சு வந்தாங்க. அதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் உடனே ஜாய் கிருஷ்ணலாவை அன்ஃபாலோ செஞ்சுட்டாராமா. அப்போ ரங்கராஜோட முதல் மனைவி சுருதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபேமிலியா இருக்க போட்டோஸை ஷேர் பண்ணி நானும் ரங்கராஜும் தான் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் இப்போ ஜாய் கிருஷ்ணலா மாதம்பட்டி ரங்கராஜ் நம்மளை ஏமாத்திடுவாரோ விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை தெரிவிக்கிற விதமா மேரேஜ் ஆகிருச்சு அப்படிங்கிற உண்மையை போட்டோவை ஷேர் பண்ணி உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வருஷமே எங்களுக்கு குழந்தை பிறந்துடும், 6 மாசம் கர்ப்பமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலுமே வைரல் நியூஸாக பரவி வந்துட்டு இருக்கு. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு மேரேஜ் ஆன மாதிரி எந்த ஒரு போட்டோஸையும் ஷேர் பண்ணாமலும் பதிலளிக்காமலும் இருந்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜெனரல் ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜை கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. அடுத்த அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க.